கண்ணெதிரே தோன்றினாள். உங்க பொண்ணுக்கு கேன்சர் இருக்கு. இப்போ உங்க பொண்ணுக்கு வந்திருக்கிறது 3rd ஸ்டேஜில் இருக்கிற கேன்சர். என்ன பண்ணாலும் ஏன் அப்ராடே போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்க பொழைக்க மாட்டாங்க. ருத்ரா, என்ன ருத்ரா நீ சமைச்சுக்கிட்டு இருக்க? ஓ, நீ உன் பொண்ணுக்காக சமைக்கிறியா? ருத்ரா, உன் அழுகைக்கு பின்னாடி இருக்கிற அந்த வலிய என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அழாத ருத்ரா. அனிதா, நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா என்ன ஏதுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பா. நம்ம கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல நீ இப்படி மனசு ஒடிஞ்சு அழுது நான் பார்த்ததே இல்லை. ப்ளீஸ் அழாத ருத்ரா. என்னால முடியலங்க. நம்ம பொண்ணு அனிதாவோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு என் மனசுக்குள்ள ஒரு கற்பனை கோட்டையை கட்டி வச்சிருந்தேன். ஆனா அது எல்லாமே இப்ப சுக்கு நூறா உடைய ஆரம்பிச்சிருச்சு. மனசு ரொம்ப வலிக்குதுங்க. இத பாரு ருத்ரா, அவளுக்கு நம்ம கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நாளைக்கு நாம இன்னொரு டாக்டர் கிட்ட ரிப்போர்ட்டை கொடுத்து செகண்ட் ஒப்பீனியன் கேட்போம். அது வரைக்கும் அவ முன்னாடி நீ அழாத. அவ இன்னும் ரொம்ப வீக் ஆயிடுவாமா. ப்ளீஸ் ருத்ரா, நீதாம ரொம்ப தைரியமா இருக்கணும். நாம தைரியமா இருந்தா மட்டும்தான் அவ தைரியமா இருப்பா. ஏங்க, அவ நம்மளோட குழந்தைங்க. அவளுக்கு இப்படி ஒண்ணு இருக்கிறப்ப என்னால எப்படிங்க வெளியில நடிக்க முடியும்? உலகத்துல ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? தான் கண்ணு முன்னாடியே தான் குழந்தைங்களோட இறப்ப பாக்குறதும் கேக்குறதும் தான். நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படிங்க நார்மலா இருக்க முடியும்? அனிதா தான் என்னோட எதிர்காலமே. அவளுக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் நான் எப்படி நிம்மதியா இருப்பேன்? செத்து போயிடலானே தோணுதுங்க. ருத்ரா, இங்க பாரு, என்ன கொஞ்சம் பேச விடு. உனக்கு தெரியாது எதுவும் இல்லை. மரணங்கிறது யாருக்கு எப்படி எந்த ரூபத்துல வரும்னு நம்மளால கணிக்க முடியாது. நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம போராடலாம். நீங்க பாரு, கவலைப்படாத ருத்ரா, அனிதாவுக்கு எதுவும் ஆகாது. எத்தனை வருஷத்துல நீ கிச்சனுக்கு வருது எப்பயாவது ஒரு தடவை தான். ஆனா உன் பொண்ணுக்காக நீயே ஆசையா இப்ப சமைச்சுக்கிட்டு இருக்க. போ ருத்ரா, போய் உன்னோட கையால் உன் பொண்ணுக்கு நீ சமைச்ச சாப்பாடு ஊட்டி விடு. அனிதா, மம்மி, அனிதா, என் கையால நானே உனக்கு சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். கொடுங்க மம்மி. இரு இரு அனிதா, நானே என் கையால உனக்கு இன்னைக்கு ஊட்டி விடுறேன். பட்டா நோகும் வந்து மூச்செடுக்கே
என் வாழ்க்கையில இவ்ளோ ருசியான சாப்பாட நான் இப்பதான் சாப்பிடுறேன். அம்மா அவ்வளவு நல்லா சமைச்சிருக்கேனா? ஆமா மம்மி, நீங்க எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அதனாலதான் இந்த சாப்பாடு அவ்வளவு ருசியா இருக்கு. அனிதா, அனிதா, அம்மாவை மன்னிச்சிரு. உன் கூட ஒவ்வொரு முறையும் நான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருப்பேன். ஒர்க் டென்ஷன்ல மறந்துடுவேன். இருந்தாலும் அது முழுக்க முழுக்க என் மேலதான் தப்பு. ஐ எம் சாரி அனிதா. மம்மி, நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே உங்க கெத்து தான். அதை எப்பவும் யாருக்காகவும் நீங்க விட்டு கொடுத்துடவே கூடாது. மத்தவங்க முன்னாடி நான் எப்பவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஆனா என் பொண்ணு கிட்ட நான் தோத்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மம்மி, எனக்கு என்ன தெரியல, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயோ, என்னாச்சு அனிதா? ஒண்ணும் இல்ல மம்மி, ஒரு சைடு ரொம்ப தலைவலிக்குது. இரு, நான் இப்பவே டாக்டருக்கு கால் பண்றேன். மம்மி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் உங்க மடியில தலை வச்சு படுக்கட்டுமா? ப்ளீஸ் மம்மி, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இது என்னோட கடைசி ஆசையா இருக்கட்டுமே. ஐயோ அனிதா, என்ன இது கடைசி ஆசைன்னு அபசகுணமா பேசிட்டு இருக்க? ப்ளீஸ் இன்னொரு தடவை இப்படி பேசாத. ஏன் மம்மி இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? என் கடைசி ஆசைன்னு தானே சொன்னேன். நான் இப்பவே இந்த உலகத்தை விட்டு போற மாதிரி இவ்ளோ ஃபீல் பண்றீங்க. ப்ளீஸ் அனிதா, இனிமே இப்படி எல்லாம் பேசாத. வா, முதல்ல அம்மா மடியில வந்து படுத்துக்கோ. ஓகே. கடவுளே, உனக்கு என் மேல அப்படி என்னதான் கோவம்? என் பொண்ணோட முகத்தை பாரு. உனக்கு கொஞ்சம் கூட ஈவ இருக்கமே இல்லையா? ஏன் உயிரை வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா என் பொண்ணை மட்டும் வாழ வச்சிரு. மம்மி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்ப கண் கலங்குறீங்க? நான் ஏதாவது பேசி உங்களை ஹர்ட் பண்ணிட்டேனா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அனிதா. ஒர்க் ஜாஸ்தியா இருந்ததுனால கண்ணு கொஞ்சம் எரிச்சல் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சாரி மம்மி, ஆபீஸ்ல உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். நீங்க மார்னிங் வரை ஆபீஸ் போகணும். கம்பெனி பிரஷர் இருக்கும். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க மம்மி. ஆனா எனக்காக ஒரு 10 நிமிஷம் மட்டும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் உங்க மடியில தலை வச்சு தூங்கினப்போ என் மனசுல இருக்கிற எல்லா கவலையும் மறந்து ரொம்ப நிம்மதியா இருக்கேன் மம்மி. அனிதா, கம்பெனி எல்லாம் இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சிவா பாத்துக்குவான். எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது மட்டும்தான் இனிமே முக்கியம். மம்மி, நான் பாக்குறதெல்லாம் நிஜமாவே நடக்குதா இல்ல கனவா? ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட இருந்து இந்த வார்த்தையை நான் கேக்குறேன். இது வரைக்கும் கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டின்னு சொன்ன என் மம்மி இன்னைக்கு என் பொண்ணு அனிதா தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்றத கேக்குறப்போ மனசு முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் லைஃப்ல இது வரைக்கும் மறக்க முடியாத பெஸ்ட் மொமெண்ட் இது. இந்த செகண்ட் நான் செத்தா கூட. அனிதா, என்ன நீ வார்த்தைக்கு வார்த்தை என்னென்னமோ பேசிட்டு இருக்க? இன்னொரு தடவை இந்த போறேன் செத்துருவேன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தப்பி தவறி கூட நீ பேசக்கூடாது, புரியுதா? சாரி மம்மி. இனிமே நான் முழுக்க முழுக்க உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். நீ எதை பத்தியுமே கவலைப்படாத. நான் யார் என்று சொல்லும் ஓர் விட நீயோ.
புன்னகை ஏந்திய பூஞ்சிலை நீயோ அந்த வான இருக்கும் வரையிலாவும் வெளியா நான் இருப்பேன் உன்ன அல்லு பகலோ காத்திடவே கருமாரியா மாறி நிப்பேன் ஜோ 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 மை விழியே ஜோ 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 மான் விழியே என்னங்க என்ன தைரியமா இருக்க சொல்லிட்டு இப்ப நீங்களே இப்படி உடைஞ்சு போய் அழுதுட்டு இருந்தா எப்படிங்க? இல்ல ருத்ரா, என்னதான் நான் உனக்கு ஆறுதல் சொன்னாலும் எனக்குள்ள நானும் வேதனைப்பட்டு அழுதுட்டு தான் இருக்கேன். அனிதா பிறக்கும் போது அவளை தூக்கி நான் கொஞ்சம் இருந்தாலும் நடுவுல என்னால அவ கூட இருக்க முடியாம போயிடுச்சு. இப்பதான் அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கான நாள் வந்துருச்சுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அதுவும் ரொம்ப நாள் நீடிக்கல. இன்னும் 3 மாசம் தான் என் பொண்ணு என் கூட இருப்பான்னு நினைக்கிறப்ப என்னால தாங்கிக்க முடியல ருத்ரா. நானும் மனுஷன் தானே, எத்தனை நாள் தான் உன் முன்னாடி தைரியமா இருக்கிற மாதிரி நினைக்கிறது? நீங்க சொல்றது உண்மைதாங்க. அவளுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நாம நிம்மதியா இருக்க முடியும்? என் மனசு வலிக்குது. நான் அவளை 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கும் போது அந்த வலி கூட எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அவ இன்னும் 3 மாசம் தான் உயிரோட இருப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை பெத்த மனசு வலிக்குதுங்க. அவ இல்லாத நம்ம வாழ்க்கைய கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இத்தனை நாளும் நான் என்னோட வாழ்க்கையில கம்பெனி பிசினஸ்னே இருந்துட்டேன். என் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. இனிமே எனக்கு என் பொண்ணும் இந்த குடும்பமும் தான் முக்கியம். இந்த பக்குவம் மட்டும் எனக்கு முன்னாடியே இருந்திருந்தா உங்களையும் 20 வருஷம் பிரிஞ்சிருந்திருக்க மாட்டேன். நீ பண்ண அதே தப்புதான் நானும் பண்ணிருக்கேன். சில நேரம் கோபத்தால பல முட்டாள்தனமான முடிவுகளை நான் எடுத்திருக்கேன். அதையெல்லாம் நான் இப்ப யோசிச்சு பார்க்கும்போது என் மேல எனக்கு கோபமா வருது ருத்ரா. வாழ்க்கை முழுக்க பிசினஸ் பிசினஸ்னு ஓடி ஓடி கடைசியா என் பொண்ணு கூடயும் உங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமலே இருந்துட்டேன். ஆனா என் பொண்ணு இருக்க போற இந்த கடைசி 3 மாசத்துல நான் அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியவே மாட்டேன். எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? அந்த கடவுள் நம்மள மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறாருன்னு நினைச்சு அழுது புலம்பிட்டு இருக்கேன். மனசளவுல யாருக்கும் துரோகம் நினைக்காத நம்ம ருத்ராவோட குடும்பத்துக்கு ஏன் இப்படி அடி மேல அடி விழுதுன்னு தெரியலடா. என்னாச்சு? முதல்ல ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? இப்ப என்னாச்சுன்னு சொல்லுங்களேம்மா. டேய், நான் அழறத விடுடா. நான் தெரியாம தான் கேக்குறேன். காலையில இருந்து நீ எங்கடா போன? இந்த வீட்ல எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? அம்மா, எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்க. தலையும் புரியாம வாலும் புரியாம வந்ததுல இருந்து ஏதோ உளறிட்டு இருக்கீங்க. ஆமாடா, ஆமா. நான் இந்த குடும்பத்துல இப்ப பேசுறத பார்த்தா உனக்கு உளற மாதிரி தான் தெரியும். பாவம் தெரியுமா அனிதா? அவ பாவம்லாம் உன்னை சும்மா விடாது. இங்க பாருங்கம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க நான் வெளியே போயிட்டு வந்தேன். அதுக்காக அனிதா பாவம் என்ன சும்மா விடாதுன்னு சொல்றீங்க? அதுக்கு என்ன சம்பந்தம்? ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வெளியில போனியா இல்ல அந்த வேலைக்காரி சக்தியை பார்க்க போனியா? அம்மா, தேவையில்லாம இப்ப சக்தியை பத்தி பேசாதீங்க. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அவளோட சுயரூபம் தெரிஞ்சோ நீ திரும்பவும் அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கல்ல? ஏன் சிவா, நான் தெரியாம தான் கேக்குறேன். எந்த வகையில அந்த வேலைக்காரி சக்தியை விட
நம்ம அனிதா குறைஞ்சு போயிட்டா? அம்மா நீங்க எதையோ பேச ஆரம்பிச்சு சம்மந்தமே இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஆமாண்டா, நான் அப்படிதான் பேசுவேன். உன்னை 10 மாசம் வயித்துல சுமந்து பெத்தவளுக்கு எனக்கு திட்டது கூட உரிமை இல்லையா? இங்க பாருங்கம்மா, வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். நான் ஒண்ணு பேசினா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. ஆரம்பத்துல இருந்து நீ பண்ண எந்த காரியமும் நல்லா இல்லதான். எனக்கு அது சுத்தமா பிடிக்கவும் இல்லதா. அதுக்காக நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்டு நீ மாறிட்டியா என்ன? என்னைக்கு அந்த வேலைக்காரி சக்தி இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலும் அப்பவே இந்த வீட்டுக்கு அழிவு காலம் உண்டாயிருச்சு. அம்மா ஒவ்வொரு தடவை நீங்க இப்படி பேசுறப்ப எனக்கே ஆத்திரம் வருது. பாவ சக்தி, அவளை நீங்க என்னெல்லாம் பேசிருக்கீங்க? நான் ஒண்ணு இல்லாத பொல்லாததையெல்லாம் பேசலையே. பாரு, உன் போன் எடுத்து பாரு. 20 தடவைக்கு மேல உனக்கு போன் பண்ணிருக்கேன். ஆனா ஒரு கால் கூட எடுத்து நீ அட்டன் பண்ணல. ஒரு அர்ஜென்ட்டுக்கு நான் உனக்கு போன் பண்ணா அட்டன் பண்ணி பேச முடியாத அளவுக்கு நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிஸியா இருந்தியா? ஒருவேளை நீ வரும்போது நானே செத்து போய் கடந்தால இப்படிதான் நீ விளக்கம் கொடுப்பியா? அம்மா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கம்மா. அதான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்டு வந்தேன்னு சொல்றேன்ல, அதுக்கப்புறம் ஏன் இப்படி மென்டல் டார்ச்சர் பண்றீங்க? யாருடா யாரு மென்டல் டார்ச்சர் பண்றா? இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் மென்டல் டார்ச்சர் பண்றது நீ மட்டும் தான்டா. ஏண்டா இந்த வீட்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நீ பாட்டுக்கு ஜாலியா உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வெளியில போயிட்டு சுத்திட்டு வர. நீ எல்லாம் ஒரு பொறுப்பான புள்ளையாடா? மா நான் தான் எங்க போனேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, அப்புறமே ஏன் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப வீட்ல என்ன நடந்துச்சு, அத்தைக்கு என்ன ஆச்சு? ருத்ராக்கெல்லாம் எதுவும் ஆகல. ஆனா நம்ம நம்ம அனிதாவுக்கு தான். அம்மா அனிதாக்கு என்ன? அம்மா நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. என்ன ஆச்சு அனிதாக்கு? நம்ம அனிதாவுக்கு கேன்சரா 3rd ஸ்டேஜ்ல இருக்கான். இன்னும் 3 மாசம் தான் அவ உயிரோடவே இருப்பாளாம். 3 மாசம்? மா என்னம்மா சொல்ற? நம்ம அனிதாக்கு கேன்சரா? ஆமாண்டா. அதனாலதான் நான் உனக்கு அத்தனை போன் பண்ணேன். நீ ஒரு போன் கால் கூட எடுக்கவே இல்லை. இங்க பாரு சிவா, இந்த நேரத்துல நீ தாண்டா அனிதாவுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். நீனா அவளுக்கு ரொம்ப இஷ்டம். நீ கிடைக்கலன்னு அவ ஏற்கனவே 2 தடவை சூசைட் அட்டன் பண்ணிருக்கா. அந்த பைத்தியக்காரி பண்ண ஒரே தப்பு உன்னை ரொம்ப உண்மையா உயிருக்கு உயிரா காதலிச்சது மட்டும் தாண்டா. காலையில இருந்து இந்த வீடு ஏதோ அபசகுணமா நடந்த வீடு மாதிரியே இருக்குடா. பாவண்டா அனிதா, நல்லா வாழ வேண்டிய வயசு அவளுக்கு. சரி நீ போடா, நீ சீக்கிரமா போய் முதல்ல அனிதாவை பாரு. மொத்த குடும்பமும் என்ன செய்யறதுன்னு தெரியாம உடைஞ்சு போய் கிடக்கு. ருத்ரா துடிச்சு போய் கிடக்குறா தெரியுமா? ஏ சிவா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். அனிதாவுக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் இப்ப வரைக்கும் அவளுக்கு தெரியாது. அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு ருத்ரா சொல்லிட்டா. அத்தைங்கம்மா, எப்ப அனிதாக்கு இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிச்சோ அப்பவே ருத்ரா ரொம்ப நொந்து தனியா ரூம்ல போய் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கா. இது நாள் வரைக்கும் உன்னோட அத்தைய நான் கம்பீரமா தாண்டா பாத்திருக்கேன். இத்தனை வருஷத்துல முதல் முறையா உடைஞ்சு போய் இப்படி அழுகிறத நான் பாக்குறேன். இன்னைக்குதான் பாக்குறேன். எதிரிக்கு கூட இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடவே கூடாதுடா. எங்க அனிதாவோட முகத்தை பார்த்தா நானே வெடிச்சு செதறி அழுதுருவேணும்னு பயந்து
இப்ப வரைக்கும் நான் அவ கண்ணுல கூட படாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். இங்க பாரு, அனிதா இருக்க போறது இன்னும் 3 மாசம் தானே டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமாவது நீ எங்கேயும் போகாம அனிதா கூடவே இருடா ப்ளீஸ் சிவா. எந்த சூழ்நிலையிலையும் அனிதாக்கு கேன்சர் இருக்குங்கிற விஷயம் உனக்கு தெரியுங்கிற மாதிரி காமிச்சுக்காத. அனிதாவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் உன்னோட மாமாவையும் அத்தையும் போய் பாரு போ. அனிதா, பல நேரங்கள்ல என்ன அறியாம உன்னை நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன். மற்றவங்க உன்னை எப்படி பார்க்கறாங்கன்னு எனக்கு தெரியாது அனிதா. ஆனா நீ என் மேல வச்சிருக்கிற கண்மூடித்தனமான காதல்னாலதான் சில தப்ப கூட பண்ணியிருக்க. உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான்மா காரணம். சாரி அனிதா, சாரி ஃபார் எவ்ரிதிங். ah